எல்லோருக்கும் வணக்கம். நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகத்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். யாரை பத்தி? பகத்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு முக்கியமானது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். யாரை பத்தி? பகத்சிங் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்காது. ஸோ பகத்சிங்கை பத்தி நம்ம ஒரு ஸ்டோரியாவே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரி கூட நம்ம கண்டென்ட் சொல்லும் போது ஸோ அந்த கண்டென்ட் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அதனால பகத்சிங்கை பத்தி ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரி சொல்ல போறோம். எப்படின்னா பகத்சிங் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா லயல்பூர் மாவட்டத்துல 1907 பிறந்திருப்பாரு. அவங்க அம்மா அப்பா யாருன்னா கிஷன் சிங்கும் வித்யாவதி கவுர் அப்படின்றவங்க தான் அவங்க அம்மா அப்பா. இவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா என்ன ஆகும்னா இவங்க எல்லாமே ஒரு சுதந்திர போராட்டம் தியாகிகள் மாதிரி. அதாவது சுதந்திர போராட்டம், நாட்டுக்காக உயிர்த்திக்கணும், நாட்டுக்காக போராடணும், நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவர் யாருன்னா இந்த பகத்சிங். அதனாலே சின்ன வயசுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா நாமளும் இந்த சுதந்திர போராட்டத்துல பங்கு கொள்ள வேண்டும், நம்மளோட நாட்டை நம்ம காப்பாற்றணும், இதுல நம்மளோட ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு அதுல கொஞ்சம் அதிகமாவே ஆர்வமா இருப்பாரு. இவர் தொடக்க கல்வி எங்க படிக்கிறாரு அப்படின்னா தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளியில தொடக்க கல்வி படிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் எங்க படிக்கிறாருன்னா லாகூர் தேசிய கல்லூரியில படிக்கிறாரு. எங்க படிக்கிறாரு? லாகூர் தேசிய கல்லூரியில அவரோட காலேஜ் படிக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல தான் ஒரு என்ன நடக்குதுன்னா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடக்குது. இது இவரை ரொம்ப பாதிக்குது. ஆக்சுவலா பகத்சிங் வந்துட்டு யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாரு அப்படின்னா காந்திஜியை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவார். காந்திஜியை தான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஏற்படும் போதும் காந்திஜி கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு, அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அந்த ஒத்துழையாமை இயக்கம் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா சௌரி சௌரா அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்கும். சௌரி சௌரா அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தின் போது என்ன பண்ணுவார் காந்திஜி? ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிடுவார். நான் வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவார். ஸோ அந்த டைம்ல தான் பகத்சிங்கு ஒரு எண்ணம் வரும். காந்தி அவர்கள் வந்துட்டு அகிம்சை வழியில போறாரு, நமக்கு அகிம்சை வழி செட் ஆகாது, நாட்டை மீட்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தேசியவாதியை தான் மாறணும் அப்படின்னு அந்த டைம்ல காந்தியை விட்டு விலகி எங்க வந்துருவாரு? தேசியவாதியா உருவெடுத்து வெளில வருவார். அதுக்கப்புறம் 1923 அந்த கல்லூரிகள்லாம் ஒரு பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டி நடக்கும். அதுல பகத்சிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா பஞ்சாபின் துயரங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரைக்காக அவர் நிறைய பரிசு வாங்கியிருப்பாரு. அதுபோல நிறைய பத்திரிகைகள்லாம் நிறைய இவரோட பேர்ல எழுதி மாட்டார். அதாவது இவரோட பேர்ல எழுதி மாட்டார், பகத்சிங் அப்படின்ற ஒரு பேர்ல எழுதி மாட்டாரு. பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படின்னா பல்வந்த், ரஞ்சித், வித்ரோஷி அப்படின்ற ஒரு நிறைய பேர்ல வச்சு எழுதியிருப்பார் பத்திரிகைகள்லாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1926 எப்போ 1926 நவ்ஜவான் பாரத் சபா 1926 அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஆகிய அந்த அமைப்புகள்லாம் நடக்குது. அவரை சேர்த்துக்குவார். இது சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவார்? இதுக்கு 1928 இது என்ன வருது? வேற மாதிரி பேர் மாற்றுது. எப்படின்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு பேரை மாத்திடுவார். இதோட செயலாளராக யார் இருப்பாருன்னா பகத்சிங் தான் இருப்பார். பகத்சிங் இருந்தது. இந்த டைம்ல தான் 1928 தான் என்ன நடக்கும் அப்படின்னா யாரு? சைமன் குழுக்குள்ள வருவாங்க. அதுக்கான ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடக்கும். சைமன் குழு ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அதுல லஜபதி ராய் லாலா லஜபதி ராய் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா லாலா லஜபதி ராய லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சிருவாங்க. அடிச்சதுல என்ன பண்ணுவாரு? லாலா லஜபதி ராய் இறந்து போயிடுவார். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாரு? பகத்சிங் ரொம்ப கோபமா ஆயிடுவாரு. ஸோ அந்த லாலா லஜபதி ராய் மரணத்துக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட்டின் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட்டின் அப்படின்றவர் தான் காரணமா இருந்திருப்பாரு. ஸோ அவரை எப்படியாச்சும் கொன்றணும், அவரை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னா யாரு? பகத்சிங் முடிவு பண்றாரு. ஸோ அவரை கொள்றதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. யாரா? இந்த ஜேம்ஸ் ஸ்காட்டின் அப்படின்றவரை கொள்றதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அவரை பிளான் பண்ணும்போது என்ன ஆகி போயிருது அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படின்றவரை மாத்தி கொண்டுறாங்க. யார? சாண்டர்ஸ் அப்படின்றத மாத்தி கொண்டுறாங்க. சாண்டர்ஸை கொண்டதுனால இவங்களை என்ன பிடிச்சி ஜெயிலில் போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த வழக்கு தான், இந்த சாண்டர்ஸ் கொலை வழக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாகூர் சதி வழக்கு. என்ன வழக்கு சொல்லுவோம்? லாகூர் சதி வழக்கோட ஒரு பகுதி தான் இது. இந்த சாண்டர்ஸ் கொலை. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் 1929 என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏப்ரல் 8
சட்டமன்றத்துக்கு போறாங்க. அங்க ஆட்கள் எல்லாம் உட்காந்துருக்க ஒரு கேலரி இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு கேலரி இருக்கும். அந்த கேலரியில இவர் உட்காந்துருப்பாரு. யாரு? இவர் ராஜகுரு, சுக்தேவ், இவங்க நிறைய பேர், ஒரு 27 பேருக்கு தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே உட்காந்து அங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, குண்டு எடுத்து வீசிடுவாங்க. என்ன எடுத்து வீசுவாங்க? கையில வச்சிருந்தா குண்டு எடுத்து வீசிடுவாங்க. ஸோ இவங்களோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அங்க போய் யாரையும் கொல்லக்கூடாது, யாருக்கும் எந்த பாதிப்புமே வரக்கூடாது அப்படின்றதான் அவங்க நோக்கம். இவங்க அந்த குண்டு வீசினதுனால அங்க யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. யாருக்கும் ஒரு கை கால் கூட போகல, சின்ன காயம் கூட ஏற்படாத அளவுக்கு தான் குண்டு வீசிருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இவங்களோட நோக்கமும் அதுதான். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாம சொல்றதை இந்த மக்கள் கேட்கணும். நாம சொல்றது இங்க என்ன நடக்குது, புரட்சின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த நியூஸ் வெளியில போகும். அப்ப இந்த நியூஸ் வெளில போனாதான் மக்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அப்படின்ற காரணத்துக்காக தான் அங்க குண்டு வீசிருப்பாங்க. ஸோ அந்த குண்டு வீசினால யாருக்கு எந்த பாதிப்பு இருக்காது. ஸோ குண்டு வீசினால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவங்களை கைது பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி எங்க சிறையில் அடைச்சிடுவாங்க. எங்க லாகூர் சிறையில் அடைச்சிடுவாங்க. லாகூர் சிறையில் அடைச்சிடாங்க. இதுக்கடையில என்ன நடக்குது அப்படின்னா, உள்ள அந்த சிறையில் அடைச்சிடும் போது அங்க உள்ள ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்கல்ல, இளம் தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வசதிகள் செஞ்சு கொடுக்கல. அந்த இளம் தலைவர்களுக்கு சரியான மருத்துவ வசதி கிடையாது, சரியான உணவு வசதிகள் இல்லாதனால பகத்சிங்குக்கு மறுபடியும் கோவம் வருது. என்னடா அது, இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட தியாகிகள்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு வந்து சரியா பண்ணி கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னா, பகத்சிங் உள்ளேயே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 116 நாள் சொல்றாங்க. அந்த 114 உண்ணாவிரதம் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து அவங்க அப்பா, பகத்சிங்கோட அப்பா, காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள்லாம் வந்து பகத்சிங் தான் பேசுறாங்க. பகத்சிங்கிட்ட பேசி தயவு செஞ்சு உண்ணாவிரதத்தை விட்டுரு, நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பகத்சிங்கிட்ட சொல்றாங்க. பகத்சிங்கும் சரின்னு ஏற்றுக்கிறாரு. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மேல் போடுற இந்த கேஸ் எதுக்குன்னா, இந்த 1929 இந்த சட்டமன்றத்துல குண்டு வீசியிருப்பாங்கல்ல, இந்த குண்டு வீசினதுக்காக இவங்களுக்கு என்னன்னா ஆயுள் தண்டனை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் ஆயிரும். என்னது? ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. இதுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. இது இந்த கேஸ் முடிஞ்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன ஆகுது, சாண்டர்ஸ் கேஸும் அந்த டைம்ல வரும். ஏன்னா சாண்டர்ஸ் இவங்க தான் கொண்டிருக்காங்க. அதுல பகத்சிங் தான் அதுலயும் எட்டு. ஸோ அதனால பகத்சிங் அதுலயும் இன்வால்வ் ஆகிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பகத்சிங் என்னது அதுலயும் இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்க என்ன மரண தண்டனை விதிச்சாங்க. என்ன விட்டாங்க? மரண தண்டனை. யாருக்கு? பகத்சிங். எப்போ கொடுக்குறாங்க? 1930 1930 அக்டோபர் 7 கொடுக்குறாங்க. 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை விதிக்கிறாங்க. யாருக்கு? பகத்சிங்க்கு. அது எப்போ என்ன எத்தாம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, 1931 மார்ச் 24 மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, 1931 மார்ச் 23 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்படி அந்த தூக்கு மேடையில போய் 3 பேர் நிற்கும் போது பகத்சிங் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் ஒழிக அப்படின்னு முழங்கினதா ஒரு வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஸோ இவ்வளவுதான் 1931 மார்ச் 23 பகத்சிங்கோட முடிஞ்சிடும். பகத்சிங் நிறைய புரட்சி முழக்கங்கள் தான் சொல்லியிருப்பாரு. முக்கியமானது பார்த்தோன்னா இங்குலாபாத் ஜிந்தாபாத், இங்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படின்றதான் அவரோட முக்கியமான ஒரு முழக்கமா இருந்திருக்கும். அதுபோக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, நிறைய கோஷங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவங்க என்னை கொல்லலாம், ஆனா என்னோட எண்ணங்களை யாரும் கொல்ல முடியாது. அவங்க என்ன கொல்லலாம், என்னோட எண்ணங்களை யாரும் கொல்ல முடியாது. அவங்க என்னோட உடலை நசுக்க முடியும், ஆனா என் ஆவியை நசுக்க முடியாது. என்னோட ஆவியை நசுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வெடிகுண்டுகள், கைத்துப்பாக்கிகள்லாம் புரட்சியெல்லாம் ஏற்படுத்தாது. வெறும் வெடிகுண்டு, கைக்குண்டெல்லாம் வச்சு நீங்க என்னது புரட்சி ஏற்படுத்த முடியாது. புரட்சியோட வாழ்க்கைன்னா நம்மளோட கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்கள் ஒரு கல்லோட கூர்மையை போல் ஒன்று ரொம்ப கூர்மையா இருக்கணும். கருத்துக்கள் ரொம்ப கூர்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சூரியன் வந்து அதோட போக்கெல்லாம் விடக்கூடாது. அதான் நம்மளோட இந்தியாவிலே வச்சுக்கணும். சந்தோஷமான இந்தியா வந்து ஒரு சந்தோஷமான இடம், சந்தோஷமான நிலம். இதை விட வேற சந்தோஷமான இடம் அந்த சூரியன் போய் வேற எங்குமே பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பாரு, புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுதந்திரம் என்பது அனைவருக்கும் அழியாத பெரும்பெருமை உரிமை தான் சமூகத்தின் ஆழம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளவுதான் ஒரு ஸ்டோரி, இவ்வளவுதான் பகத்சிங் பத்தின ஸ்டோரி, இவ்வளவுதான்.
ஸோ கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியா அப்படின்னா இதுதான் கொஸ்டின் ஏரியா. இதில் எது கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது இந்த 1928 ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏரியா. அதுக்கப்புறம் எந்த வருஷம் யார் ஏப்ரல் 8 ராஜகுரு சுக்தேவ், தாஸ், பி.கே. தத்து இவங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா. அதுக்கப்புறம் 1930 மத்திய சிறை நான் ஏன் நாத்திகன் ஆனேன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். லாஸ்டா குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1930 எப்ப தண்டனை அவர் வந்துட்டு கொடுத்தாங்க, எந்த தேதியில கொடுத்தாங்க, மார்ச் 24 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நிறைவேற்றப்பட்ட நாள் கேட்டா மார்ச் 23. எப்போ மார்ச் 23 கொடுக்கணும். ஸோ இவ்வளவுதான். இவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா சாகித்-இ-ஆசாம் அப்படின்றது இவரோட சிறப்பு பெயர். ஸோ இவ்வளவுதான் பகத்சிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்டு, இதை தாண்டி வேற ஏதாச்சும் கொஸ்டின் ஏரியா இருக்குன்னா தாராளமா கேளுங்க. உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்றதுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் வேணா தரேன். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, இல்லை கமெண்ட்ல நம்பர் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் காலில் கூட கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இவ்வளவுதான் கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தோன்னா இதுதான். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்ல. இந்த ஸ்டோரியை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா முடிஞ்ச ஒரு ஆடியோவை கூட கன்வெர்ட் பண்ணி கூட கேட்டுங்க, இல்லைன்னா நீங்க சேவ் பண்ணி வச்சு கூட அந்த ஆடியோவை நீங்க கேட்டுக்கலாம். அடுத்து யார் பார்க்க போறோம் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்றத தான் செகண்ட் சாப்டரா பார்க்க போறோம். ஸோ அவர் ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ அவரோட வீடியோ பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.